தட்டுங்க. இப்போ துன்மார்க்கன் இழிவுச்சாவு, அதாவது வசனத்தை பின்பற்றாதவனுக்கு இழிவுச்சாவு, வசனத்தை பின்பற்றுவனுக்கு சுகவாழ்வு. உற்சவமாக கையை தட்டலாம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், வாரணபரி அந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையா அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதிமொழிகள் 9:13 வாசிப்போம். ஏன் பிரதர் பெருமிச்சு விடுறீங்க? மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடம். நிர்மூடம்னா என்ன? மூடை. மூடனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் மதியற்ற ஸ்திரீ வாயாடி. நீங்கள் யாரை லவ் பண்ணிடுவேண்டா பிரதர்? சத்தமாக சொல்லுங்க, கோவப்படாதீங்க, கர்த்தருடைய விசாரணை. என்ன சொல்லுங்க? லவ் பண்ணியிருக்கேன். லவ் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷமாக லவ் பண்ணியா? 12th படிக்கும்போது. 12th படிக்கும்போது. அப்போ மீசை முளைச்சுதா? இல்லை இல்லை, சின்ன வயசுலேயே லவ்வா? இப்போ என்ன ஆச்சு? அது ஒன் சைடு லவ். ஒன் சைடு லவ்வா? அவளுக்கு ஒன் சைடா உங்களுக்கு ஒன் சைடா? எனக்கு. உங்களுக்கா? இப்போ அவள் என்ன ஆனா? அவள் டாக்டர் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆகிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமாம். அவளை நினச்சி உருவுறீங்களா? இல்லை, மறக்க ட்ரை பண்ணுறான். மறக்க ட்ரை பண்ணுறோம். மறந்துட்டா போச்சு. கையை தட்டுங்க நீங்கள். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகனுக்கு இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் பிணிகளையும் அப்புறப்படுத்தி ஒரு ஸ்திரீயின் தீமைகளை நிர்மூலமாக்கி நெக்கரகம் செய்து எண்ணத்தை மாற்றி கர்த்தருடைய நினைவை இந்த மகனுக்கு அப்பா இப்பொழுது வைக்கிறேன் ஐயா. இரவும் பகலும் உம்மை தியானிக்கக்கூடிய உம்முடைய குமாரனாக மாறக்கடவன். ஹல்லேலூயா. இன்றைக்கே ஒரு ஸ்திரீயின் பின்னாடி போவதை விட கர்த்தரின் பின்னாடி போவது எவ்வளவு மேலான காரியம். ஹல்லேலூயா. வயதான காலத்திலும் தாவீதுக்கு ஒரு ஸ்திரியை போட்ட தேவன் உனக்கு ஒரு மணமகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கல்யாணம் பண்ண ரெடியா? ஆமாம். கடவுள் தர பிள்ளைய கல்யாணம் பண்ண ரெடியா? ஆமாம். ஹல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. இனி நமக்கு கல்யாணம் கச்சேரி நடக்குமா? வெட்கப்பட்டு நிற்கிறோமே. எவன் பண்ணு கொடுப்பான்? கர்த்தர் பண்ணை கொடுக்க போறார். உற்சவமா கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன். கையை தட்டு. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போலிருந்தோமே, அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா.
ஆமேன். உங்கள் யாவருக்கும் சுகமும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமேன். நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க. எழுங்க பைபிளை கேவீங்க. கை வைங்க, அவர் மேலே வைங்க. மகா பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடும்பத்தை இன்று முதல் ஆசீர்வதித்து எல்லா பிணிகளையும் அப்புறப்படுத்தி பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். பொல்லாத வாதிகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நிர்மூலமாக்கினேன். ஆமேன். ஓகே, ஆஃப் பண்ணு.